Exercise 2.4 fifth sum. Find A8 and A15 whose nth term is an equal to இது என்ன சார் டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஃபங்க்ஷனா கொடுத்துருக்காங்க, ரெண்டு விதமா கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுக்கு பேர் பீஸ் வைஸ் டிஃபைன்டுன்னு பேரு. இதுக்கு பேர் என்னது? பீஸ் வைஸ் டிஃபைன்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பீஸ் வைஸ்னா துண்டு துண்டா, இது இங்க மேல ஒரு துண்டு கீழே ஒரு துண்டு, அந்த மாதிரி தனித்தனியா நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ n வந்து ஈவனா இருந்ததுன்னா இங்க மேல இருக்கிற இந்த எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணணும். n ஆடா இருந்ததுன்னா கீழே இருக்கிற இந்த எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணணும். இப்போ A8, 8ன்றது ஒரு ஈவன் நம்பர், அப்ப மேல இருக்கிற இந்த எக்ஸ்பிரஷன் தான் யூஸ் பண்ணணும். n² - 1 டிவைடட் பை n + 3. அப்ப 8² - 1 டிவைடட் பை 8 + 3. இப்போ இதை ஆட் பண்ணா என்ன வரும்? சாரி, சப்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 64 - 1 டிவைடட் பை 11, தென் 63 டிவைடட் பை 11. ஸோ 63 டிவைடட் பை 11 கேன்சல் பண்ண முடியாது, அப்படியே விட்டுறலாம். நெக்ஸ்ட் A15. இப்போ 15ன்றது ஒரு ஆட் நம்பர், ஸோ ஆட்ன்றதுனால கீழே இருக்கிற இந்த ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ 15² டிவைடட் பை 2 × 15 + 1. ஸோ 15²ன்றது 225 டிவைடட் பை 2 × 15 30. ஸோ 30 + 1 31. Exercise 2.4 sixth sum. A1 = 1, A2 = 1 and AN = ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்காங்க. n greater than or equal to 3 சொல்லிட்டாங்க. Then find first 6 terms of the sequences. So first 6 terms கண்டுபிடிக்கணும். அதுல A1 வந்து 1, A2 வந்து 1. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 2 டேர்ம் கொடுத்தாங்க, மீதி இருக்கிற 4 டேர்ம்ஸ் மட்டும் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம். ஓகே, n greater than or equal to 3 கொடுத்துட்டாங்க. அதாவது n = 1, n = 2. அதுக்கு வேல்யூஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. n greater than or equal to 3, 3, 4, 5, 6 இதுக்கெல்லாம் இந்த எக்ஸ்பிரஷனை கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்பிரஷன் என்னன்னா an = 2 times an - 1 plus an - 2. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்னா n = 3 போட போறேன். n = 3 போட்டோம்னா a3 = 2 × a3 - 1 plus a3 - 2 equals 2 × a2 plus a1. ரைட்டா? ஸோ திஸ் இஸ் 2 × a2ன்றது வேல்யூ என்ன? 1. ஓகேவா? பிளஸ் a1ன்ற வேல்யூ என்ன? 1. ஓகே, ஸோ 2 × 1 2, 2 + 1 3. ஃபைன். நெக்ஸ்ட் இப்போ n = 4 போட போகிறோம். n = 4 போடும்போது a4 equals 2 × a4 - 1 plus a4 - 2. ஓகேவா? which is equal to 2 × a3 plus a2. இப்போ a3 ஓட வேல்யூ என்ன? இப்போ தான் கண்டுபிடிச்சோம். a3 ஓட வேல்யூ என்ன? கடைசி என்ன கண்டுபிடிச்சோம்? 3 கண்டுபிடிச்சோம். ரைட்டா? இப்போ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். 2 × 3 plus a2ன்றது கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, அது 1. ஓகே, தென் 2 3 தான் 6, 6 + 1 7. இப்போ a4ன்றது என்னது? 7 அப்படின்றது கண்டுபிடிச்சோம். ரைட்டா? இப்போ நெக்ஸ்ட் n = 5. n = 5னா a5 = 2 times a5 - 1 plus a5 - 2. So this is 2 times a4 plus a3. a4 ஓட வேல்யூ என்ன? இப்போ தான் கண்டுபிடிச்சோம், 7. then a3 ஓட வேல்யூ என்ன? 3. இங்க மேல இருக்கு. ரைட்டா? then 2 times 7 என்ன? 14. so 14 plus 3 which is 17. next n = 6. a6 equals 2 times a6 - 1 plus a6 - 2 equals 2 × a5 plus a4. so this is equal to 2 times a5 ஓட வேல்யூ என்ன? 17 plus a4 ஓட வேல்யூ என்ன? 7. மேல இருக்கு பாருங்க, இங்க இருக்கு. ஓகே, so 2 times 17 is 34. so 34 plus 7 value is 41.